சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவராகிய தேவன் எங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று நாங்கள் பிரியப்படுகிறோம், ஆசைப்படுகிறோம். ஆனாலும் அவரை நாங்கள் கண்களினாலே காண்பதில்லை, உணர்வை நாம் பெற்றுக்கொள்வதாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். பெரியா தேவ சபை குடும்பத்தின் சார்பிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென் சொல்லு. ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே தேவன் யார் என்று அறியாததினாலே, தேவனுடைய குணாதிசயங்களை புரியாததினாலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரிடத்தில் இருந்து பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஆண்டவர் உலகத்திலே வந்து பிச்சை எடுக்கிறவர் போலவும், நாங்கள் அவருக்கு பிச்சை கொடுக்கிறவர் போலவும் இன்றைக்கு பூமியில் இருக்கிற மக்கள் வாழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போனால் அங்கே 4 பாடலை பாடுவார்கள். 4 பாடல் முடிந்தவுடனே ஒரு இடைவேளை போல வரும். அதிலே ஒரு பிச்சை பெட்டி போல ஒரு பெட்டியை கொண்டு வந்து கையை குலுக்கி அதே காசை போடுங்கள் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிறதான வேளையிலே ஏதோ எங்களிடத்தில் இருக்கிறதான சில்லறை குலுக்கி அதுக்குள்ளே போட்டுவிட்டு போனால் ஏதோ தேவாலயத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, தேவன் வானத்தையும் பூமியையும் மண்ட சராசரங்களையும் படைத்தவர். மனிதனுடைய கையினாலே அவர் கிரியை கொள்வதில்லை. ஆனால் மனிதனை மீட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென் சொல். ஹல்லேலூயா. ஆனால் படினாலே தேவன் யார் என்று அறியாததினாலே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஏதோ காசு கொடுக்கிற இடத்திற்கு ஜனங்கள் போகிறார்கள். ஏதோ 2 காசை வாங்கி கொண்டு அவருடைய பெயரை சொல்லி ஏதோ ஒரு ஜெபம் செய்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நினைத்து ஜனங்கள் போய்கொண்டிருக்கிற காலத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழி மிகவும் இறுக்கமானது. அதிலே பிரவேசிப்பவர் சிலர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இந்த வழியிலே அநேகர் போக பிரியப்படுவதில்லை. அதற்கு காரணத்தை இந்த நாளிலே தேவன் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. இந்த நாளிலே தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் கொடுத்த சத்தியத்தை உங்கள் மத்தியிலே கொண்டு வர நான் செய்யப்படுகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஒருவனும் கோடித்துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைத்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். புது திராட்சரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறதும் இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகள் கிழிந்து போம், இரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது 2ம் பத்திரப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு என்ற இந்த சுவிசேஷகர் இதை எழுதிய மத்தேயு மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்ததான இந்த வேளையிலே அவர் இங்கே ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். ஒருவனும் கோடி துண்டை என்றால் ஏதோ கோடியே இருக்கிற துண்டு அல்ல. புதிய உடையை
பழைய துணியோடு சேர்த்து இணைத்து யாரும் தைப்பதில்லை. ஏனென்றால் அப்படி செய்தால் ரெண்டும் பாவிக்க முடியாத ஒரு பொருளாக போய்விடும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. புது திராட்சை பல துதிகளில் பழையதை பல துருதிகளில் வார்த்து வைப்பதில்லை. வைத்தால் துருதிகள் கிழிந்து போகும், இரசமும் சிந்தி போகும், துருதிகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துதிர்களே வார்த்து வைப்பார்கள், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அவர் இவைகளை சொல்லிக் கொண்டிருக்கையிலே ஒரு மரண சம்பவத்தை அறிவிக்கும்படியாக அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவன் பூமியிலே மனிதன் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஆனால் இன்றைக்கு மனிதன் அதை அறியாததினாலே பழைய நிலைமையிலேயே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை அற்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பழசு புதிது என்று வேதம் சொல்லுகிற காரியம் புதிய ஏற்பாட்டு காலமும் பழைய ஏற்பாட்டு காலத்தையும் இரண்டாக பிரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்றுதான் இன்றைக்கு உலகத்திலே எல்லா இடமும், அங்கே கலண்டர்களோ சரி உலகமோ சரி, என்ன காரியங்களை பேசினாலும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த தேவ மனிதர்கள் மோசேக்கு பின்பதாக, மோசேக்கு முன்பதாக அல்ல, மோசேக்கு பின்பதாக நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகின்ற 10 கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருந்தார்கள். 10 கட்டளைகளையும் நிறைவேற்றினால்தான் அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதத்திலே வாழ்ந்த, இந்த உலகத்திலே வாழ்ந்த எந்த மனிதனும் இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த 10 கட்டளைகளையும் நிறைவேற்றினதாக இல்லை. பவுல் அடிகள் கூட சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் எல்லா நீதிகளையும் நான் நிறைவேற்றினேன், நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறார். அவரும் சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ரோமர் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற சில காரியங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதிலே சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, வேதத்திலே சொல்லப்பட்ட புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வருவதற்கான காரணம் என்ன என்பதை அவருடைய பிறப்புக்கு முன்பதாகவே அறிய தந்தார்கள் புதிய ஏற்பாட்டிலே. அதை நாங்கள் இன்றைய நாளிலே எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். முதலாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது மனிதனுடைய பாவங்களை, ஜனங்களுடைய பாவங்களை கழுவி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், நீக்கி பாவத்தை நீக்கி பரிசுத்தப்படுத்த வேண்டும். பழைய மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் பாவம் நிறைந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாவம் நிறைந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை பாவத்தில் இருந்து இரண்டையும் ஒன்றாக இணைக்க வேண்டும், பாவத்தோடு இணைக்க வேண்டும் என்றல்ல, பாவத்தை விட்டு பிரிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு வந்தார் என்று இங்கே வாசிக்கிறோம். அவர் அவர்களை ரட்சிப்பார், விடுதலை செய்வார் என்று சொல்லப்படுகிறது. நீக்கி, அதாவது பாவத்தில் இருந்து பரிசுத்தமான பாதைக்குள்ளாக மனிதனை அழைத்து செல்லும்படியாக ஆண்டவராகிய தேவன் வந்தார். ஆனால் இன்றைக்கு மனிதன் பாவம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது எல்லோரும் சிந்திக்கிற 10 கட்டளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது 4 கட்டளைகள்
வணங்க வேண்டாம், அவரை என்று இந்த உலகத்திலே நீங்கள் விக்கிரகங்களை செய்ய வேண்டாம். விக்கிரகங்களை கும்பிடாதவர்கள் இந்த பூமியிலே அநேகர் உண்டு. ஆண்டவருக்கு பயந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவர்களை அன்பு கூறுகிறவர்கள் அநேகர் உண்டு. 4 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கட்டளைகள். ஆண்டவருக்கு பயந்து வாழ்கின்றவர்கள் அநேகர் உண்டு. ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்கள், கடவுள் என்று தொழுது கொள்கிறவர்கள் அநேகர் உண்டு. அந்த 4 கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் இந்த பூமியிலே உண்டு. அதற்கு பின்பதாய் வருகின்ற 6 கட்டளைகள் நாங்கள் பார்ப்போம் என்றால் ஜாத்திய ஆகமத்திலே அந்த 6 கட்டளையிலே 5 கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் பூமியில் உண்டு. யூதர்கள் அதை செய்தார்கள். ஆனால் ஒரு கட்டளையை பூமியில உள்ள ஒருவராலும் நிறைவேற்ற முடியாதவர்களாகவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற முடியாதவர்களாகவே இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவஜனமே, அதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் கட்டளையிலே கடைசி கட்டளையை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் கடைசி கட்டளை நாங்கள் வாசிக்க கேட்போம். என் பலிபீடத்தின் மேல் கடைசி கட்டளை, கடைசி வசனம் அல்ல, கடைசி கட்டளை. அன்பான தேவன் ஜனமே, இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம், இதை செய்ய இன்றைக்கு கொலை செய்யாதிருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்? ஒன்றாய் பார்க்கிறோம். விபச்சாரம் செய்யாமல் மலைகளிலே போய் உலகத்தின் ஆசைகள் இச்சைகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி, பிறருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இப்படிப்பட்ட கட்டளைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த பூமியில் உண்டு. இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லாரும் கொலை செய்வதில்லை, எல்லாரும் களவு செய்வதில்லை, எல்லாரும் பிறருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி சொல்வதில்லை. அப்படி சொல்லாத மனிதர்கள் பூமியில் உண்டு. நீதிமான்கள் இருந்தார். ஜோபு நீதிமானாய் காணப்பட்டான், பூமியிலே அவன் இருந்தான். ஆனால் ஒரு காரியத்திலே இச்சை என்ற ஒரு காரியத்திலே, பிறருடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறருடைய மனைவியனுடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரியையும் அவருடைய எருதையும் அவருடைய கழுதையையும் பின்னும் பிறருக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இந்த இச்சை என்ற இந்த காரியத்திலே விடுதலை பெற்றவர்கள் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஆண்டவராகிய தேவன் மனிதனுடைய பாவம் இச்சையிலே தான் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் ஆதியாகமத்திலே பார்க்கலாம். அழகாக ஏதேன் தோட்டத்திலே அவர் படைத்த எல்லா கனிகளும் எல்லா மரங்களும் உலகத்திலே இல்லை, எல்லாம் அழகாக தான் இருந்தது. ஆனால் ஏவாளை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு மரம் அங்கே இருந்தது. அவள் அதை சொல்லும் பொழுது, அதை பார்க்கும் பொழுது அவளுடைய வாழ்க்கையிலே அவள் அதை ரசிக்கக்கூடியதாக, அதை ருசிக்கக்கூடியதாக, அது இன்பமாக இருந்தது. இச்சை அது சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சை இன்றைக்கு உலகத்திலே மனிதனை அழிப்பதற்கு பிசாசு இன்றைக்கு போடுகின்ற பெரிதான ஒரு வலை இச்சை. சும்மா ஒரு நோமலான ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பதற்கு விரும்ப மாட்டீர்கள். ஒரு அசிங்கமாக, இல்லை என்றால் அதை அருவருப்பாக இருக்கிற ஒன்றை ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் படைக்கவில்லை. ஆண்டவர் படைத்த எல்லாம் அழகாக இருந்தது. ஆனாலும் இந்த விருட்சத்தை அவள் பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்தது என்பதை
நாம் சற்று அதிகமாய் இதை நாங்கள் படித்திருக்கிறோம், அதிகமாய் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு பூமியிலே மனிதனிடத்திலிருந்து அழிக்க முடியாத பாவம் அங்கேதான் ஆரம்பமாகிறது. 6வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. பாருங்கள், எத்தனையோ விருட்சங்கள் இருந்தது. 1000 விருட்சங்கள் அங்கே ஆண்டவராகிய தேவன் படைத்திருந்தார். 1000 கனிகளை அவர் படைத்திருந்தார். ஆனால் இந்த மனிதனுக்கோ இவைகள் எல்லாவற்றையும் ஒரு வீட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே. ஆனால் அவன் ஒரு சினிமா என்று சொல்லலாம், இல்லை என்றால் ஒரு ஆபாச புத்தகம் அவன் கண்ணிலே தென்படும் பொழுது, ஓ, இதை விரித்து படித்தால் இது இன்பமாய் இருக்கும், இது மகிழ்ச்சியாய் இருக்கும் என்று சொல்லியவன் அவருடைய வாழ்க்கையில் அதைத்தான் அவன் பார்க்கின்றான். ஹல்லேலூயா. இதற்கு தப்பி போன முனிவர்களும் இல்லை. ஆமென் சார். ஹல்லேலூயா. அப்ப இச்சையானது உன்னுடைய வாழ்க்கையிலே நீ மேற்கொள்ள முடியாத ஒரு பாவமாக உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்பதை ஒருபோதும் மறக்க முடியாது. இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள, இதிலிருந்து விடுதலை பெற முடியாதபடி மனிதன் பாவத்திலே உள்ள காரணமாக இருக்கிறது. இந்த இச்சை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொலை செய்ய செய்கிறது, பாவம் செய்ய, விபச்சாரம் செய்ய செய்கிறது. இந்த இச்சை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறது. எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் இந்த பூமியிலே மனிதன் இச்சையினாலே விழுந்து போகிறவனாகவே இருக்கின்றான். இல்லைன்னு சொல்வீங்களா? சொல்ல முடியாது. அப்ப அவருடைய வாழ்க்கையிலே அது என்ன பார்க்க நல்லது, பார்வைக்கு இன்பமாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேக காரியங்கள் பாவமாய் தோன்றுகின்ற அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அது இன்பமாய் இருக்கிறது சகோதரனே, சகோதரி. ஆனால் அடுத்த பக்கம் பார்க்கும் பொழுது அது புத்தியை தெளிவிக்கிறதா இருக்கிறது, அறிவு ஞானத்தை வளர்க்கிறது போல உங்களுக்கு தெரிகிறது. இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகின்ற ஆபாசமான காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு அது நலமாய் தோன்றுகிறது. தேவனுடைய பாடலை கேட்கும் பொழுது அதில் எந்த இனிமையும் இல்லை. ஆனால் உலக பாடல்களை கேட்கும் பொழுது அதுவும் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே மனதை தூண்டிவிட, இச்சைகளை தூண்டக்கூடிய பாடல்களை கேட்கும் பொழுது மனிதன் அதிலே சிக்கிக் கொள்கின்றான். இல்லை என்று சொல்ல முடியுமா? அன்பான சகோதரர்களே, இந்த பாவத்திலிருந்து உன்னால் விடுதலை பெற முடியாது. இதிலிருந்து விடுதலை பெறும்படியாகவே அது ஆதியிலிருந்து ஆரம்பமானது சகோதரனே, சகோதரி. அதை நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளினாலே மேற்கொள்ளும்படியாக தேவன் எத்தனையோ தரம், அதற்கு பின்பதாக எத்தனையோ கட்டளைகளை அவர் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட காரியங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட காரியங்களினாலே மனிதன் பாவத்திலிருந்து, பாவ இச்சைகளில் இருந்து அவன் விடுதலை பெற முடியாதவனாக இருந்தான். அதற்கு சலமோனும் விதிவிலக்கல்ல. ஞானியா இருந்தால் அவனுக்கு புத்தியை தெரிவித்தது, புத்தி அவனுக்கு இருந்தது, ஞானம் அவனுக்கு இருந்தது. அந்த சலமோனுக்கும் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அந்த தாவீது ராஜாவுக்கும் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. பாவத்திலே விழுந்தார்கள். பாவத்தை தூண்டி மனிதனை பாதாளம் கொண்டு போகும்படியாக பிசாசு போடுகின்ற ஒரு வலைதான் இங்கே ஏவாளிடத்திலே போடப்பட்ட ஒரு வலை. மச்சங்கள் கொடிய வலையிலே அகப்படுவது போல மனிதன் தனக்கு வலை வைத்துக் கொண்டு, தனக்கு அங்கே ஒரு வலை விரிக்கப்பட்டிருக்கிறது என்று அறியாமல் அந்த வலையிலே அவன் சிக்கிக் கொள்ளுகின்றான். அவன் மரணத்தை தழுவிக் கொள்ளுகின்றான். மனிதனுக்கு செவ்வையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு, அது மரண வழிகள். உனக்கு அது செவ்வையாய் தெரிகிறது, நல்லது போல தெரிகிறது, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அது மரணத்துக்கு கொண்டு போகிறது என்பதை அறியவில்லை. என்னுடைய இச்சை அதை உன்னை தூண்டுகிறது. அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன சொன்னார்? உன் வாய்க்குள்ளே போறது, நீ சாப்பிடுகிற சாப்பாடு உன்னை ஒருபோதும் திட்டுப்படுத்தாது. எந்த சாப்பாட்டை வேண்டும் என்றாலும் நீ சாப்பிடலாம், அது உனக்கு ஜீரணமாகி அது போய்விடும். ஆனால் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற
இச்சைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்திலே தலை விரித்து ஆடுகின்ற பாவம் இச்சையாக காணப்படுகிறது. ஆதியிலே அவன் போட்ட வலை இன்றைக்கு மனிதனை பாதாளத்துக்கு கொண்டு போகும்படியாய் அவன் அவிட்டு விட்டிருக்கிறான் இன்றைய நாளிலே தேவச்சனமே. அதனால் தான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், ஒரு ஸ்திரியை ஒரு இச்சையோடு பார்க்கிறவனும் விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒருவன் விபச்சாரம் செய்தால்தான் பாவம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் பார்த்தாலே பாவம் என்று புதிய ஏற்பாட்டிலே மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். புதிய பிரமாணத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். பழையவர்களோடு இணைக்காதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது இல்லை என்று சொன்னால் ரெண்டும் சேர்ந்து போகும் என்றால் அது ஒருபோதும் அது கிழிந்து போயும் என்று சொன்னார். துருதிகளை குறித்து சொன்னார். அந்த திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரசங்களை வைக்கின்ற அதுகளிலே புது துருதியை ஊற்றும் பொழுது பழைய இது உடைந்து போடும். அது தோள்களால் செய்யப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற மாதிரி போத்தல்ல வைக்கவில்லை, அவர் துருதிகளிலே வைத்தார். அன்பான தேவஜனமே, அதுதான் ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் என்ன செய்கிறார்? தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்பட விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அவர் சாப்பிடவே இல்லை. எப்படி இந்த இச்சை வந்தது? சாப்பிட்டாங்க பார்த்து. இதனால் தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் பாவம் செய்து ஆயிற்று. ஹல்லேலூயா. இந்த பார்வைதான் அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்தது? அவருடைய வாழ்க்கையை அழிக்க ஆரம்பித்தது. அதனால்தான் அன்பான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறார் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில இச்சைக்குரிய காரியங்கள் இருந்தால் தேவன் வாசம் செய்ய முடியாது. சகோதரி சகோதரி, அதை மேற்கொள்வதற்கு அவர் வழி தந்திருக்கிறார். அதை வழியை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். உலகத்திலே மனிதன் கொலை செய்வதற்கு காரணம், பொய்ச்சாட்சி சொல்வதற்கு காரணம், ஏமாற்றுவதற்கு காரணம் மற்றவனுடைய பொருள்களிலே ஆசைப்படுவதற்காக. ஹல்லேலூயா. ஒருவன் தலைவனாக இருந்தால் இவன் தலைவனாக என்றால் 4 பேரை கொலை செய்வான். இல்லைன்னா அதை பற்றி பொய்ச்சாட்சி சொல்லுவான். எந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பிறருக்குரியதை அவர்கள் எடுக்கும்படியாகவே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தவறு செய்கிறார்கள். அவனவனுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் உண்டு. ஆமென் சொல். ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நாங்கள் வாசித்து பார்த்தால் இங்கே இந்த சம்பவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். அவன் தந்தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவன் தன் சுய இச்சையினாலே அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கடவுள் சோதிக்கிறவர். உன் சுய இச்சையினாலே நீ இந்த உலகத்தில் இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத, ஓப்பனாய் சொல்ல போனால் திரைப்படங்கள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயை தூண்டிவிடுகிறதாக இருக்கிறது. பாடல்கள் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயை தூண்டிவிடுகிறதாக இருக்கிறது. அவனை பாவத்திலே விழுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. அதனால் தான் அதை தவிர்த்துக் கொள்ள சொல்லுகிறோமே அல்லாமல் அவர்களை குற்றப்படுத்தும்படி அல்ல. அன்பான தேவஜனமே, சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாய்த்து பாருங்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சித்திர வினோதங்களை ஆண்டவர் அழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.
இவைகள் ஒளிந்து போகும். இது ஒரு சினிமா தியேட்டர். 1926ஆம் ஆண்டு உலகத்திலேயே சினிமாக்கள் அழிக்கப்பட்டு இந்த தியேட்டர் கிறிஸ்துவின் சபையாய் மாறியது. வழியிலே வாசித்து பாருங்கள், போடப்பட்டிருக்கிறது. சகோதரனே சகோதரி, தேவன் சொன்னார், ஒரு நாள் வரும் உலகத்தின் சித்திர வினோதங்களை நான் அழிக்கிறேன். அழியத்தான் போகிறது. ஆண்டவர் செய்யத்தான் போகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழிகள் உண்டு. அது மரண வழி. உழைச்சி சாப்பிடலாம். ஆனால் மனிதனை அழிக்க இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவோ காரியங்களை பிசாசானவன் கட்ட வைத்துக் கொண்டிருக்கிறான். அதன் மூலமாய் அவர்கள் பணத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் ஒரு நாள் அது இச்சை. பணத்தின் மேல் கொண்ட இச்சையினாலே, பதவியின் மேல் கொண்ட இச்சையினாலே தான் இன்றைக்கு அந்த காரியம் இந்த பூமியிலே நடைபெறுகிறது. சகோதரனே சகோதரியே, அப்ப இச்சையானது என்ன செய்கிறது? அடுத்ததை பார்ப்போம். வாசியுங்கள் 15வது வசனம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பின்பு அதை முதல் என்ன செய்கிறது? அது சுய இச்சையினாலே நீ என்ன செய்கிறாய்? அதை பார்க்கிறாய், அதை ருசிக்கிறாய், அதை நீ பார்த்துக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் போக 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 அது என்ன செய்கிறது? பின்பு அந்த இச்சையானது உனக்குள்ளே கற்பம் தரிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பிள்ளை உற்பத்தி ஆவதற்கு சமமாய் சொல்லப்படுகிறது. சகோதரனே சகோதரியே, அது கற்பம் தரிக்கின்றது உன் வாழ்க்கையிலே. அதன் பின்புதான் என்ன நடக்கிறது? அது பாவத்தை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. பாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே இருந்து வெளியாக ஆரம்பிக்கிறது. சகோதரனே சகோதரி, பாவம் பூரணமாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்தை நீ சந்திக்கிறாய். இந்த மரணத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக அவர் இறங்கி வந்தார். அன்பான தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதைதான் பவுல் அடிகள் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே இவ்விதமாக அவர் எழுதுகிறார். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதிய நிருபம். இந்த ரோமிலே தான் இன்றைக்கு பாவம் பெருகின்றதாயிருக்கிறது. இந்த உலகத்திலே எல்லா நாடுகளை பார்க்கிலும் ரோம் நாட்டிலே தான் பாவம், இச்சையின் பாவம் பெருக்கமாயிருக்கிறது. சகோதரனே சகோதரியே, அங்குதான் பெரிய சபைகள் இருக்கின்றது. ஆனால் அங்குதான் பாவமும் பெருகி இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசியுங்கள் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. ஹல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாணம் ஆகிய இந்த 10 கட்டளையின் மூலமாக எது பாவம் எது பாவம் இல்லை என்று நான் அறிந்தேனோடைய மட்டும்படி நான் அதை குறித்து நான் அறியவில்லை. நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்ட பழைய கட்டளையிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எது எது பாவம் என்று மனிதனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மற்றவனுடைய வாழ்க்கை அழிப்பதாக இருக்கிறது. மற்றவருடைய வாழ்க்கை இல்லாமல் செய்வதாக இருக்கிறது. புறனுக்குள்ளதை அபகரிக்கும் பொழுது அது இச்சையாக இருக்கும் பொழுது அது எப்படியாவது என்ன செய்ய திருட ஆரம்பிக்கிறான். மற்றவருடைய பொருளை அபகரிக்க ஆரம்பிக்கிறான். பணத்தின் மேல் ஆசை வரும் பொழுது என்ன செய்கிறான்? அவன் வட்டியை கொடுத்து வட்டி வாங்குகிறான். இப்படியே மற்றவனுடைய பொருள் மேல் ஆசை வருவது இச்சை. இது பாவம். போதுமன்ற மனதுடைய கூடிய தெய்வ பக்தியே உனக்கு ஆதாயம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உழைத்து சம்பாதித்து உனக்கு நியாயமான முறையிலே வராத அத்தனையும் பாவமே. ஹல்லேலூயா. தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். நேரான வழிகளை உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார். சகோதரனே சகோதரி, ஹல்லேலூயா. ஒரு படம் தயாரித்தார்கள். ஏதோ பறந்து போய் விழுகிற மாதிரி. பிள்ளைகள் எல்லாம் அதை பார்த்துட்டு மேல் மாடியிலிருந்து குதித்துட்டார். செம்மையாய் சொல்றது, ஆனால் அது மரண வழி. அப்ப நியாய பிரமாணத்தினாலே பாவம் இது என்று இன்னதென்று நான் அறியக்கூடியதாக இருந்தது. 9 கட்டளைகளை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றக்கூடியதாக இருந்த மனிதர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். யூதர்கள் இருந்தார்கள்,
10வது கட்டளையை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதன் ஆயுதம் பூமியில் இருக்கவில்லை. இதில்தான் உலகம் அழிவுக்குள்ளாக வந்தது. 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆதி ஆகமத்திலே நான் போகவில்லை, மனிதர்கள் இச்சையினாலே பிற ஜாதி பெண்கள் அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களை திருமணம் பண்ணி அவர்களுக்குள்ளே தங்களுக்குள் அழிவை தேடிக்கொண்டார்கள். வசனம் சொல்லுகிறது, காயினுடைய வாழ்க்கையிலே கொலை செய்ய காரணம் என்ன? அவன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட அவன் ஆசீர்வதிக்கிறதை கண்ட, அவன் ஆசீர்வாதமாக இருப்பதை கண்ட காயின் அவனை கொலை செய்தான். கொலைக்கு காரணம் அதுவாக இருந்தது. மற்றவன் ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது அதை அபகரிக்கும்படியாக பொறாமையினாலே கொலை வருகிறது. எல்லாம் பொறாமைக்கு எதுவாக இருக்கிறது பூமியிலே. ஒரு ஏழை எடுக்கப்படும் பொழுது, ஏழை வேதனை அடையும் பொழுது, ஏழை துக்கப்படும் பொழுது, பணக்காரன் அவரிடத்திலே அபகரித்ததை அவன் அணிந்த போது அவனை அவன் கொலை செய்கிறான். ஜாதி என்ற அந்த பேதமையிலே மனிதன் தாக்கப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது அவன் அவனுக்கு விரோதமாக எழுப்புகிறான். எங்கு பார்த்தாலும் இச்சையே மனிதனுடைய வாழ்க்கையின் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கலாம். மார்க்கு அதுக்கு பின்பதாக நாங்கள் இந்த சம்பவத்துக்கு வருவோம். எப்படி நாங்கள் இது விடுதலையாகும் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். ஒரு மனிதன் வந்து சொல்லுகிற ஒரு காரியத்தை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். பதினேழாம் அதிகாரம் வாசித்து கேட்போம். 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவர் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பரையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற கற்பனையை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் நான் சிறு வயது முதல் கைகொண்டு வருகிறேன் என்று சொன்னான். ஆனால் இந்த இடத்திலே இச்சியாக இருப்பாயாக என்ற கட்டளை அங்கே எழுதப்படவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் இவன் பணத்தின் மேல் இச்சையுள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளையெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ, இவைகளையெல்லாம் நான் சிறுவயது முதல் கை கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது, நீ இச்சிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நீ பணத்தை இச்சித்துக் கொண்டிருக்கிறாய். நீ பணக்காரனாக வேண்டும் என்றால் சாதாரணமாக ஆக முடியாது. ஏதாவது ஒரு வழியிலே அநியாயமாய் சம்பாதித்துதான் இன்றைக்கு அநேக பணக்காரராக முடியுமே தவிர, நேர்மையான வழியிலே நேர்வழியிலே சம்பாதித்து ஒருவரும் அந்த நிலைக்கு வர முடியாது. அதனால் இவன் இச்சித்து சேர்த்துக்கொண்ட இந்த பணத்தை வித்து நீ தருத்தருக்கு கொடுத்துட்டு வா என்று சொன்னார். ஆனால் இவனோ முடியாது என்று போய்விட்டான். இன்றைக்கு அப்படித்தான் கிறிஸ்தவம். இன்றைக்கு கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு ஜனங்கள் தயங்குவதற்கு காரணம் என்னவென்றால், உலகத்திலே அவர்கள் இச்சை வைத்திருக்கிறதுனாலே, உலக பொருள்களிலே ஆசை வைத்திருக்கிறதுனாலே, உலக காரியங்களிலே மோகம் வைத்திருக்கிறதுனாலே, உலக குடி போதையிலே அவர்கள் மோகம் வைத்திருக்கிறதுனாலே, உலகத்திலே இருக்கின்ற அநேக காரியங்களை இச்சையை விட்டுவிட்டு வர முடியாததினாலே இன்றைக்கு இயேசுவிடத்திலே வர அவர்களுக்கு மனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் காரணம் சகோதரனே, சகோதரி. இயேசுவிடத்திலே வந்தால் பொய் சொல்லாதிருப்பாயாக சொல்லப்படுகிறது. சொல்லாமல் இருக்க வேண்டும். களவு செய்ய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
களவு செய்யாமல் இருக்க வேண்டும். விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு செய்யாமல் இருக்க வேண்டும். இப்படியானால் இந்த இயேசு நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அவர்கள் சுய காரியத்தை தெரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. சிசிகரை விட்டு சிசித்ததின் மேல் அவர்கள் ஆசை வைத்திருப்பதனாலே என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துவனை வருவதற்கு விருப்பமில்லை சகோதரனே, சகோதரி. ஆனால் உன்னுடைய வழிகள், நீ போகிற அந்த இச்சையின் வழிகள் உனக்கு மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அதிலே இழுக்கப்பட்டு காலத்துக்கு முன்பதாய் மரித்து போகிறார்கள். அதனால் பிள்ளைகளுக்கு சாபங்களை வேண்டி வைத்து பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலே ஒருவேளை அப்பத்திற்காக ஒருவேளை சாப்பாட்டுக்காக அலைந்து திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். நீதிமானின் சந்ததியாய் வர விருப்பமில்லை. நீதிமானின் சந்ததி ஒரு வேளை அப்பத்திற்காக இறந்து தருவதில்லை. ஒருவேளை முதலாவது பரம்பரையை பார்த்தால் அவர்கள் பெரிய பணக்காரர்கள் போய் தோன்றும். ஆனால் 2, 3, 4வது பரம்பரை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படியான நிலையாகிறது என்பதை நீங்கள் நானும் பார்க்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கு அநேக நாடுகளிலே பஞ்சமும் பசியும் பட்டினியும் காரணம். அவர்கள் இச்சித்ததை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்களுடைய ஆத்துமாவிலோ சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாங்கள் சாட்சியாய் நிற்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே. 22 வருடங்களாக இந்த தேசத்திலே சாட்சியாய் நிற்கிறோம். என்றைக்கு எங்கள் வாழ்க்கையில இச்சை வந்ததோ அன்றைக்கு எங்கள் சரீரத்திலே வேதனை வந்தது. என்றைக்கு அந்த இச்சையை நாங்கள் விட்டு விட்டோமோ அன்று எங்கள் சரீரத்திலே விடுதலை வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனை பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்ய, அந்த பாவமாகிய அந்த இச்சையிலிருந்து உன்னை விடுதலை செய்யும்படியாகவே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்த்து இந்த வழியிலே எப்படி நாம் இதிலிருந்து விடுதலையாக முடியும் என்று வேதம் சொல்கிறதோ அவ்விதமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எனக்கு விடுதலை தந்ததுண்டானால் உங்களுக்கும் விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ரோமரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான். என்ன நிர்பந்தமான மனிதன் நான்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மரண சரீரத்திலிருந்து, இந்த பாவ இச்சையின் சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று தேவாதி தேவனை தரிசித்து யூத கலாச்சாரத்தின்படி வளர்ந்து நியாய பிரமாணங்களை கைக்கொண்டு நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்த பவுலடிகள் சொல்லுகிறார், என்ன நிர்பந்தமான மனிதன் நான். இந்த பாவ இச்சையை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கிற இந்த சரீரத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அடுத்த வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனாலே நான் என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ மரணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ஆமென். அவர் என்ன செய்கிறார்? நான் ஊழியம் செய்கிறேன் உண்மை, நான் ஊழியம் செய்து வாழ்வது உண்மை, நான் ஊழியக்காரனாக இருப்பது உண்மை. ஆனால் நான் மாமிசத்தின்படி நான் பார்த்தால் என்னுடைய வாழ்க்கையில இச்சை இருக்கிறது. அந்த இச்சையினாலே நான் உலகத்திற்கும் ஒரு பக்கம் பார்த்தால் நான் கிறிஸ்துவுக்கும் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விடுதலை இல்லை. ஆண்டவராகிய தேவன் எப்படி விடுதலை செய்வது என்பதை அவருக்கு வெளிப்படுத்தினார். 8:2 வாசியுங்கள். ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை கிறிஸ்து இயேசுவினாலே வாசியுங்கள். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், இந்த வார்த்தையாகிய இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையானது என்னை பாவ மரணத்தில் இருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை விடுதலையாக்குவதற்கு பரிசுத்த தேவ ஆவியானவர் தேவையாக இருக்கிறது. இந்த பாவ இச்சையிலிருந்து, பாவ சிந்தனையிலிருந்து, பாவ எண்ணங்களிலிருந்து நீங்கள் விடுதலை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போடப்படுது. மனிதனை இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி அவன் பழைய பாவங்கள் அவன் ஒழியப்பட்டது. ஆனால் அவன் புதிய மனிதனாய் வாழ முடியாதபடி அவன் தவிப்பதனாலே அவர் பரிசுத்த தேவ ஆவியை இந்த பூமியிலே அனுப்பினார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர்களால் தான் விடுதலை உண்டு. ஆவியானவர்
சொன்னால் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும் பொழுது அவர் எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை அவர் நடத்துவார் என்று சொன்னார். அந்த சத்திய ஆவியாகிய தேவாதி தேவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாவ இச்சையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண இந்த சரீரத்திலிருந்து, பாவ இச்சையிலிருந்து, பாவ சிந்தனையிலிருந்து, பாவ எண்ணங்களிலிருந்து, பாவ கிரிகளிலிருந்து, பாவ காரியங்களிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் அதனால்தான் பரிசுத்த தேவாவியை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நாங்கள் மெல்லனடைகிறோம். வாழ்க்கையிலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவ வார்த்தைகள், இந்த சத்தியம் உண்மை என்பதை இந்த உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது. வேறு எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை பரிசுத்த வேதாகமம் என்று. எந்த புத்தகத்திலும் எழுதப்படவில்லை. நேற்று ஒரு படம் போட்டு காண்பித்து அதை விரும்பினவர்கள் என்றதை கேளுங்கள். நான் உங்களுக்கு தரகிறேன், போட்டு பாருங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாகும். சமஸ்கிருதத்திலிருந்து சரியான விளக்கத்தை ஒரு படமாக எடுத்து சாரதாசன் சினிமா நடித்தவர், எல்லாருக்கும் தெரிந்தவர். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தான் பெற்ற அந்த நன்மையை சமஸ்கிருதங்கள் என்ன சொல்லுகின்றது, அந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஓம் என்றுதான் ஆரம்பிக்கிறது. நேற்று எங்களை சபையிலே போட்டு காண்பித்தேன், பார்த்தார். சத்தியத்தை தான் சொல்லுகிறோம். ஏன் உங்களுடைய பாவம் இந்த சரீரத்தில் இந்த விடுதலை ஆகி நீங்கள் பரிசுத்தமான ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காய் ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. பாவத்தை போக்கும் வழியாக அவர் தன்னை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். ஆமென் சார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய அன்பான தேவச்சனமே, கடைசியாக ரோமர் 8:9 வாசியுங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல், நீங்கள் மாமிச இச்சைகளுக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவிக்கு உட்பட்டவர்களாக, தேவனுடைய ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. 35:8-35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல வாசி. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். எவ்வளவுதான் இந்த பூமியிலே நடந்தாலும், பசி, பட்டினி, பஞ்சம், துன்பம், வேதனைகள் இந்த பூமியிலே நடந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் வெற்றி உள்ளவனாக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் ஆவியின் பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து, என்னை பாவ இச்சையிலிருந்து என்னை விடுதலையாக்கி. ஹல்லேலூயா. இதுக்காக தான் அன்பான தேவச்சனமே இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இது உன்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, உன்னை தொடர்ந்து வருகிற சந்ததியுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருப்பதற்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். இது தேவனுடைய நாள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை நீ உண்மையாய் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியாகி அந்த இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்ப்பார். நீ பழையனவெல்லாம் அழிந்தன, உனக்கு நீ புதிதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த இச்சையை மேற்கொண்டு இந்த புலகத்திலே நீ சுடர்களைப் போல பிரகாசிக்க முடியும். உன்னை பின்வருகின்ற வருகின்ற அத்தனை சந்ததியும் உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க தேவன் கிருபை செய்வார். ஏனென்றால் உன்னுடைய பாவம் உன்னுடைய சந்ததியை பின்தொடர்ந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. 4 சந்ததியை தொடர்ந்தது வருவதில்லை. உன்னுடைய பாவம் ஒழிக்கப்படுகிறது. அதனால் உன் சந்ததி சமாதானமாயும் மகிழ்ச்சியாயும் சந்தோஷமாய் வாடுகிறது. ஹல்லேலூயா. யூரோப்ப தேசங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்காய் தங்களை அர்ப்பணித்த தேசங்கள் இன்றைக்கு பிச்சையானதை அவிட்டு விட்டதின் நிமித்தம் சபைகளிலே மக்கள் இல்லை, ரோட்டிலே ஆபாசங்கள்,
தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. சகோதரனே சகோதரி, ஓசியா தீர்க்கதரிசியிலே சொல்லுகிறது போல, என் ஜனங்கள் அறியாமையினாலே, நான் யார் என்று அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். இதன் நிமித்தம் என்னென்ன வரப்போகிறது என்பதை ஓசியா 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இது நிமித்தம்தான் தேசத்தில் என்ன வரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, இயேசு இல்லாத வீடு சமாதானம் இல்லாத வீடுதான். பாவமும் இச்சையும் பெறுகிற இடத்திலே ஒருபோதும் சமாதானம் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரரே, தேவனுடைய ஜனமே, உலகத்திலே தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதனே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட வழக்கு இருக்கிறது. அதென்னவென்றால், தேசத்தில் உண்மை இல்லை, இரக்கமில்லை, தேவனை பற்றி அறிவில்லை, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழி சேருகிறது. இதன் நிமித்தம் தேசம் புலம்பும். தேசத்து ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஏழைகள் வீடுகளிலே பசி பட்டினியால் புலம்புகிறார்கள். காரணம், வேதம் சொல்லுகிறது, பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள். இரத்த பழிகளோட இரத்த பழி செய்கிறது. இதன் நிமித்தம் தேசம் புலம்பும். அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும். கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். தேசங்களிலே சுனாமி. சிந்தித்து பார்த்த வச்சனமே. காரணம், தேவனை பற்றி அறிவில்லை. இச்சையினாலே மனிதன் பிடிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அவன் அதிலே மாட்டுப்பட்டு அழிந்து போய் கொண்டிருக்கிறார். இதிலிருந்து விடுதலையாக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்தை போக்கும் பலியாக தன்னையே ஜீவ வழியாய் ஒப்புக் கொடுத்து அவருடைய வழியிலே வரும்படி, நானே வழியும் ஜீவனும் சத்தியமாய் இருக்கிறேன் என்றவர் தன்னுடைய வழியை நமக்கு காண்பித்தார். ஆமென் சார். ஆமென். எல்லோரும் எழுந்து ஜெபம் செய்வோம். எந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்களோ, ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழி வாசல் எடுக்கமானது சகோதரனே சகோதரி. ஆனால் உலகத்துக்கு போகும் வழியோ அது விசாலமானது. எதை நீ தெரிந்து கொள்கிறாய், நன்மை தீன்மை உள்ளது என்று நாங்கள் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். ஆண்டவராக தேவன் இதை தவிர உங்களுக்கு வேறு வழியை காட்ட முடியாது. சத்தியத்தை இந்த அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நான் சொன்னான். இந்த சத்தியத்திலே நடக்கின்ற ஒருவனும் திசை கட்டு போவதில்லை. ஒருவரை அப்பத்திற்காக இறந்து திரிவதில்லை. அவரை நோக்கி பார்க்க அவர் யாவையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல இந்த தேசத்துக்கு வந்தவர் நான் ஒரு நாளும் யாரிடத்திலும் நான் இறந்து திரிந்ததில்லை. என் தேவனை நோக்கி பார்க்க பார்க்க அவர் ஒவ்வொரு காரியங்களாக என்னுடைய வாழ்க்கையில செய்தார். எப்பப்பெல்லாம் நான் இந்த உலகத்திலே நான் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டு இச்சைப்பட்டனோ அப்பப்பெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்வியை சந்தித்தேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்துக்குள் வந்தேன். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் மாற வேண்டும் என்று தீர்மானித்தேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த ஆசீர்வாதம் நிலையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு நன்மை குறைபட்டு போவதே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். தியானித்து பாருங்கள். எதிலே நீங்கள் இச்சையாயிருக்கிறீர்கள், எதன் மேல் ஆசையாயிருக்கிறீர்கள். தேவனுக்கு பிரியமல்லாத ஐஸ்வர்யவானை போல இச்சைப்பட்டு பணத்தின் மேல் ஆசையாயிருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து சொல்லப்பட்ட பாவ கட்டளைகளிலே 5ஆம் அதிகாரம் மத்தியிலே சொல்லப்பட்ட காரியங்களிலே ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் என்றால் பெருமை இல்லாதவர்கள். பெருமை இருக்கிறதா உங்களுக்கு? நீங்கள் வாக்கியவான்கள். சமாதானம் பண்ணுகிறீர்களா இல்லை கோல் சொல்லுகிறீர்களா? 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று சொன்னால் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒருவர் கொலைவிட்டு ஒருவரை ஒருவர் பொய் சொல்லி ஒருவரை ஒருவர் ஏமாற்றி ஒருவரை ஒருவருக்கு விரோதமாய் பேசுகிறால் நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது.
வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சையாதிருப்பாய் என்று வேதம் சொல்லாமல் இருந்தால், நியாயப்பிரமாணம் சொல்லாமல் இருந்தால், இச்சை பாவம் என்று நாங்கள் அறியாதிருப்போம். ஹல்லேலூயா. அது அன்றைக்கு ஏற்பட்டதல்ல, அன்றைக்கு ஏவாள் ஆதி ஏதேன் தோட்டத்திலே ஏற்பட்டது இச்சை. ஹல்லேலூயா. அதுதான் பாவத்தை உண்டு பண்ணியது. அந்த பாவம் அவன் ஏவாளை பிரியப்படுத்த, ஏவாளை மகிழ்ச்சிப்படுத்த அவள் கொடுத்ததை வாங்கி புசித்தார். பாவம் பிரவேசித்தது. சகோதரனை சகோதரி, ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறார்? பாவத்தை செய்வதற்கு ஒருவருக்கு ஒருவர் துணை போகிறார்கள். அவர் தான் பாவம் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் ஒருவரை அவர் சேர்த்துக் கொள்வார். இதுதான் வேதம். இது வேதத்திலே இருந்தான் வந்தது. ஆதி முதல் இன்று வரைக்கும் அது இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதை விடுதலை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவ பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொன்னார். பாவத்தை போக்கி பாவத்தை நீக்கி ரட்சிப்பதற்கே இயேசு வந்தார். அதுதான் அவருடைய நாமம் இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே அன்றி இந்த வானோர் பூலோகத்தாடைய முழங்கால் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமமே என்று பூமியிலே விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாமமும் இல்லை. அந்த நாமமாகிய அந்த இயேசுவை தாழ்மையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆண்டவர் கர்த்தருமாகிய பிதாவே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் பண்ணி ஒப்புக் கொடுங்க. நீங்கள் எங்களை ஒப்புக் கொடுங்க. வாழ்க்கையிலே பேசுகிற காரியங்களிலிருந்து தேவன் உங்களை என்ன பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பினால் நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். வேதம் சொல்லுகிறது. சகோதரனே சகோதரி, மனம் திரும்புவோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். மனம் திரும்பும் பொழுது, மனம் திரும்புதல் என்றால் பழைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவிடத்திலே திரும்புதல். பழையோடு சேர்த்து கொண்டு பழையோடு வாழ்ந்து கொண்டு புதிய இடத்திலே இங்கே சேர முடியாது. அதான் பழையோடு ஒரு துணியோடு சேர்த்து புதிய துணியை தைத்து வைத்திருக்க முடியாது. பழைய எல்லாத்தையும் ஒழித்துவிட்டு புதிதான பாதைக்குள் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி உம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. அன்பின் பிதாவே, இன்றைய நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பரிசுத்த இரத்தமானது சுத்திகரிக்கும்படியாக நான் சொல்கிறேன். இதை கேட்கின்ற யாவர் மேலும் பரிசுத்த தேவ ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவாரார். தேவ ஆவியானவர் இறங்கும்படியாக அவருடைய உள்ளத்திலே இருக்கிறதான எல்லா விதமான பாவ இச்சைகளையும் அவர்கள் களைந்து போடும்படியாக பரிசுத்தத்துக்கு நேராக இயேசுவின் இரத்தம் கழுவு ஆயத்தமுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு அதை நினைவு கூறுகிறோம். அதை நினைவு கூறும்படியாக இந்த பூமியிலே நாங்கள் இந்த அப்ப பந்தியை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மனிதன் சரீரத்திலும் சரி, அவருடைய இரத்தத்திலும் சரி, எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் உறைந்த மலையைப் போல வன்மை ஆக்குவதற்கு இயேசுவின் இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஆவியின் பிரமாணமாகிய பரிசுத்த ஆவியின் பிரமாணமாகிய வார்த்தையாகிய ஜீவன் உங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஒப்புக் கொடுப்பீர்கள். நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தான் தீர்மானம் பண்ண வேண்டும். ஜீவ வழியா நரக வழியா, ஜீவ வழியா மரண வழியா என்பதை நீங்கள் தான் தெரிவு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்தை உச்சரிக்கும் முதல்களின் கனியாகிய சோத்திர பலி மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என் ஐஸ்வர்யமாகிய எங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்தவர்களுக்கு ஒத்தாசை வரும்படி நன்றி. என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ என் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த பூமியிலே வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி உம்மிடத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதி. பாவ சரீரத்திலிருந்து, பாவ அழுக்கிலிருந்து, பாவ இச்சைகளிலிருந்து, பாவ சிந்தனைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. கேட்கிறவர்கள் யார் உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல். ஆமென். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து வானோர் பூலோகத்தாருடைய முழங்கால் யாவும் முடங்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அன்பான தேவஜனமே,
இந்த வெப்சைட் ஊடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இந்த வெப்சைட் பகுதியிலே வீடியோ, ஆடியோ, போட்டோஸ் மற்றும் ஆர்டிகல்ஸ்கள் இருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்த்து ஆவி ஆத்தும சரீரத்திலே பூரண விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் ஒவ்வொரு ஞாயிறும் மதியம் 14 மணி, அதாவது 2 மணிக்கு பரிசுத்த தேவ ஆராதனை நடைபெறுகிறது. இதிலே வந்து நீங்கள் கலந்து கொண்டு தேவ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி பெரியா சுவிசேஷ தேவ சபை குடும்பம் உங்களை அன்போடு கூட அழைக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் இதங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு ஜெப தேவைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழ்காணும் முகவரியிலோ அல்லது டெலிபோனிலோ நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இந்த வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள்